கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங், வெள்ளவத்தை IBC ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில். மட்டக்களப்பு அதனை அண்மித்து கிழக்கு மாகாணத்துடைய பகுதிகளில் காணி கொள்ளைகளில் ஈடுபட்டவர்கள், அதே நேரத்தில் இலங்கையினுடைய அரசினால் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய காணிகளை பாதுகாப்பதற்கான குழுவில் இடம்பெற்றிருக்கக்கூடியவர்கள், அந்த காணி கொள்ளையில் ஈடுபட்டவர்களுடைய பினாமிகளாக செயற்பட்டவர்கள், கடந்த காலங்களில் காணிகளை அபகரித்தவர்கள் இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டுடன் இலங்கையினுடைய ஜனாதிபதி செயலகத்திற்கு ஜனாதிபதிக்கு தலைப்பிடப்பட்டு ஒரு கடிதம் மட்டக்களப்பில் இருந்து அனுப்பப்பட்டிருக்கிறது. சிவனேசத்துறை சந்திரகாந்தன் என்று சொல்லப்படுகின்ற முன்னாள் அமைச்சர் பிள்ளையான் அவர்களுடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அரசு மற்றும் பினாமிகள் பெயரிலே 2000 ஏக்கருக்கு மேற்பட்ட காணிகளை ஆக்கிரமித்து வைத்திருப்பதாக அந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. உண்மையில் இவர்கள் கடந்த காலங்களில் காணி அபகரிப்புகளில் ஈடுபட்டவர்களாக இருந்தால் மக்களுடைய காணிகளை சுவீகரிக்கின்ற அரச நிகழ்ச்சி நிரலுக்கு அப்பால் இவர்கள் தங்களுடைய சொந்த தேவைகளுக்காக மக்களுடைய காணிகளை வளைத்து போடுகின்றவர்களாக இருந்தால், அவர்களுக்கு ஆதரவானவர்களாக இருந்தால், அவர்கள் எப்படி சட்டபூர்வமான நியாயமான கோரிக்கைகளையும் நியாயமான சட்ட பாதுகாப்பையும் வழங்க முடியும் என்கின்ற கேள்வி மிக வலுவாக எழுந்திருக்கிறது. திருடருடைய கையிலே சாவை கொடுக்கப்படக்கூடாது என்பதே இங்கு இந்த கடிதம் மூலமாக கேட்கப்பட்டிருக்கக்கூடிய விடயமாகும். ஒளி படைத்த கண்ணும் உறுதி கொண்ட நெஞ்சும் வழி கடந்து வரும் நிதர்சனத்தின் தளம் அதிர்வு. இது கொதிநிலைகளின் களவளம். வணக்கம், இது IBC தமிழின் இன்றைய அதிர்வு. இன்றைய நாளும் பேசப்பட வேண்டிய ஒரு சில முக்கியமான விடயங்கள் தொடர்பாக பேசிக்கொள்ளப் போகிறோம். குறிப்பாக உங்களுக்கு தெரியும், இலங்கையினுடைய கிழக்கு மாகாணம் என்று வருகிற போது அங்கு காணி தொடர்பான பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் தங்களுடைய சுயதோவைகளுக்காக காணிகளை அபகரிக்கிறார்கள் என்கின்ற கோஷம் மிக நீண்ட நாளாக இருக்கிறது. மறுபுறம் அரசு தன்னுடைய திணைக்களங்களினூடாக மக்களுடைய காணிகளை சுவீகரிக்கின்ற நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்படியான ஒரு சூழலில் மட்டக்களப்பு அதனை அண்மித்து கிழக்கு மாகாணத்துடைய பகுதிகளில் காணி கொள்ளைகளில் ஈடுபட்டவர்கள், அதே நேரத்தில் இலங்கையினுடைய அரசினால் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய காணிகளை பாதுகாப்பதற்கான குழுவில் இடம்பெற்றிருக்கக்கூடியவர்கள், அந்த காணி கொள்ளையில் ஈடுபட்டவர்களுடைய பினாமிகளாக செயற்பட்டவர்கள், கடந்த காலங்களில் காணிகளை அபகரித்தவர்கள் இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டுடன் இலங்கையினுடைய ஜனாதிபதி செயலகத்திற்கு ஜனாதிபதிக்கு தலைப்பிடப்பட்டு ஒரு கடிதம் மட்டக்களப்பில் இருந்து அனுப்பப்பட்டிருக்கிறது. அந்த கடிதம் தொடர்பாகத்தான் நாங்கள் இன்றைய நாளில் விரிவாக பார்க்க போகிறோம். அதில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய முறைப்பாடுகள், இவற்றினுடைய உண்மைத்தன்மை, இந்த விவகாரங்கள் தொடர்பாக நாங்கள் சில விடயங்களை ஆதாரபூர்வமாக பார்க்கலாம். அப்படியாக வருகிற போது கடந்த காலங்களில் மட்டக்களப்பில் அல்லது கிழக்கு மாகாணத்தில் ஆளுநர்களாக இருந்திருக்கக்கூடியவர்கள், அமைச்சர்களாக இருந்திருக்கக்கூடியவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்திருக்கக்கூடியவர்கள், இவர்கள் எல்லோருமாக இந்த காணிகளை கையகப்படுத்துகின்ற விவகாரத்தில் ஈடுபட்டதாக குறிப்பிடப்படுகிறது. இதிலே குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஹைஸ்புல்லா அவர்களுடைய பெயர் மிக பிரதானமானதாக இந்த முறைப்பாட்டில் கூறப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரங்கள் தொடர்பாக சற்று விரிவாக பார்க்க போகிறோம். குறிப்பாக உங்களுக்கு தெரியும், ஹிஸ்புல்லா அவர்களை பொறுத்தவரை கிழக்கு மாகாணத்தில் அல்லது இலங்கையிலே மிகவும் அறியப்பட்ட ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர். குறிப்பாக கிழக்கு மாகாணத்திலே ஜிகாத் குழுக்களினுடைய தொடர்பு, அல்லது இன்னும் சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் கடந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு பின்பதாக இவருடைய ரிதிதினையில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகம் அரசினால் கையகப்படுத்தப்பட்ட விடயம், இப்படி பல விடயங்கள் இருக்கிறது. அவர் தன்னுடைய வாய்மூல வாக்குமூலங்களிலே காணிகளை அபகரித்தது தொடர்பாக, ஆலயங்களை இடித்தது தொடர்பாக எல்லாம் பேசியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒருவர் அவருடைய பினாமைகளின் மூலமாக அவர்களுடைய பினாமைகளை வைத்து அரசனுடைய காணிகளை பாதுகாக்கின்ற குழுவில் இருக்கிறார்களா? இப்படி ஒரு கேள்வி இங்கு முன்வைக்கப்படுகிறது. இந்த விவகாரம் தொடர்பாக நாங்கள் விரிவாக பார்க்க போகிறோம். குறிப்பாக இந்த கடிதத்தை பொறுத்தவரை கௌரவ ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க அவர்களுக்கு இன்று கடித தலைப்பிடப்பட்டிருக்கிறது. கிழக்கு மாகாண காணி அபகரிப்பு மற்றும் அரசு சொத்து முறைகேடுகள் குறித்து அமைச்சரவை விசேட விசாரணை குழு நியமனம், அந்த குழுவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சட்டவிரோத நியமனங்கள், குறிப்பாக திரு MH மஹீர் நியமனம் மற்றும் பாசிக்குடா நில அபகரிப்புகள் தொடர்பிலான அவசர சட்டப்பூர்வ முறைப்பாடு மனுவும் குற்றவியல் விசாரணைக்கான கோரிக்கையும் என இது தலைப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கிழக்கு மாகாண காணிகளை பாதுகாத்தல் என்னும் விசேட விசாரணை குழுவினுடைய நியமனங்களில் இந்த விவகாரம் முறைகேடாக இடம்பெற்றிருப்பதான குற்றச்சாட்டை அவர் முன்வைத்திருக்கிறார். அந்த குழுவில் இருக்கக்கூடிய மாஹிர் என்பவர் தொடர்பான மிக மோசமான கடந்த கால செயற்பாடுகள் தொடர்பாகவும் அவருடைய நியமனம் தொடர்பாகவும் அவருடைய
பதவி நிலை தொடர்பாகவும் பல்வேறு கேள்விகள் இருப்பதாக அந்த முறைப்பாட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அமைச்சரவையால் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய விசேட குழுவினுடைய 12வது உறுப்பினரான திரு MHM மாஹிர் கனிஷ்ட முகாமையாளராக இருக்கக்கூடியவர் இலங்கையினுடைய சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை பாசிக்குடா அவருடைய நியமனம் தொடர்பான கேள்விகளையும் வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக இவர் ஒரு பினாமி வர்த்தக தொடர்புடையவர் எனவும் இவர் முன்னாள் அமைச்சர் MLA ஹிஸ்புல்லா அவர்களுடைய நெருங்கிய சகாவும் தீவிர பினாமியாகவும் செயற்படுபவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் வாழைச்சேனையிலே ஹிஸ்புல்லாவுக்கு சொந்தமான மிஸ்மில்லா காமண்ட் என்கின்ற நிறுவனத்தினுடைய பொறுப்பு அதிகாரியாகவும் ஹிஸ்புல்லா மாகாண ஆளுநராக பதவி வகித்த காலப்பகுதியில் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி முறைகேடாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையில் உயர் பதவியை பெற்றுக்கொண்டவர் எனவும் குறிப்பிடப்படுகிறது. அதேபோல மட்டக்களப்பு மாவட்டம் ஏறாவூர்பற்று செங்கலடி பிரதேச செயலாளர் பிரிவில் இருக்கக்கூடிய கரணியனாறு இருப்படிச்சேனை பதுளை வீதி பிரதேசங்கள் மற்றும் உப்பாசிக்குடா பாசிக்குடா கடலோர பிரதேசங்களில் பல ஏக்கர் காணிகளை பெற்று வயல் நிலங்களை திருத்துதல் மற்றும் சுற்றுலா அபிவிருத்தி என்ற போர்வையில் அனுமதிக்கு புறம்பாக பலத்த மண் அகழ்வுகளை மேற்கொண்டு மில்லியன் கணக்கான ரூபாய்க்கு மண் விற்பனை செய்தமை தொடர்பிலும் ஹிஸ்புல்லாவினுடைய செல்வாக்கை பயன்படுத்தி பல 100 ஏக்கர் காணிகளை தமது பெயருக்கு மாற்றி பின்னர் விற்று பாரிய மோசடியில் ஈடுபட்டமை தொடர்பிலும் இவர் மீது கடுமையான குற்றச்சாட்டுகள் பிரதேசத்தில் நிலவுவதாக அந்த குற்றச்சாட்டு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் ஹிஸ்புல்லாவினுடைய அரசியல் தேவைகளுக்காகவும் தேர்தல் நடவடிக்கைகளுக்காகவும் நிதி வழங்கல் மற்றும் வாக்கு சேகரிப்பு பொறுப்புகளில் பல ஆண்டுகளாக செயற்பட்ட ஒருவர் எனவும் அதே அரசியல்வாதிகளின் காணி மோசடிகளை விசாரிக்க நியமிக்கப்பட்ட குழுவில் அங்கம் வகிப்பது கடுமையான சட்ட முரண்பாடு என அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக இது தொடர்பாக பேசுகிற போது அரச காணி மூலப்பிரதான சட்டம் மற்றும் காணி ஆக்கிரமிப்பு சட்டத்தினுடைய மீறல்கள் இங்கு இடம்பெற்றிருப்பதாகவும் தேசிய சுற்றுச்சூழல் சட்டம் அதாவது முறையற்ற அனுமதியற்ற முறையில் மண்ணகழ்வு இயற்கை சூழலை சிதைத்தல் கடலோர வளங்கள் அழித்தல் ஆகியவை தண்டனைக்குரிய குற்றம் என்று சொல்லியும் அதே நேரத்தில் முறையான அனுமதியின்றி அரசகாணிகளை ஆக்கிரமித்தல் பினாமை பெயரில் மாற்றுதல் மற்றும் சொந்த உபயோகத்திற்கு பயன்படுத்தல் என்பவை தண்டனைக்குரிய குற்றம் என்று சொல்லியும் இலங்கை தண்டனை சட்டத்தின் பிரகாரம் போலி ஆவணங்களை தயாரித்தல் அரசு சொத்துக்கு நம்பிக்கை துரோகம் விளைவித்தல் மற்றும் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துதல் ஆகிய குற்றங்களும் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினூடாக அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி முறையற்ற முறையில் காணி மற்றும் சொத்துக்களை சேர்த்தமை தொடர்பாகவும் விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த கால காணி மோசடிகள் பிரதான சூத்திரதாரிகளாக கிழக்கு மாகாணத்திலே ஒரு சிலருடைய பெயரை இவர்கள் வரையறை செய்திருக்கிறார்கள். குறிப்பாக 2009 தொடக்கம் 2026 ஆண்டு வரையான காலப்பகுதியில் கிழக்கு மாகாணத்தில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் காணிகள் திட்டமிட்டு அபகரிக்கப்பட்டிருப்பதாகவும் இதற்கு பின்னணியில் உள்ள பிரதான நபர்கள் மற்றும் ஆவணங்கள் தங்களிடம் இருப்பதாகவும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போல அந்த ஆவணத்தின் பிரகாரம் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் என்று சொல்லப்படுகின்ற முன்னாள் அமைச்சர் பிள்ளையான் அவர்களுடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அரச மற்றும் பினாமிகள் பெயரிலே 2000 ஏக்கருக்கு மேற்பட்ட காணிகளை ஆக்கிரமித்து வைத்திருப்பதாக அந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. அதே போல விநாயகமூர்த்தி முரளிதரன் கருணா இவரது அந்தரங்க செயலாளர் ரவி பொன்னையா என்று சொல்லக்கூடியவர் ரவீந்திரன் என்பவர் காணி சீர்திருத்த ஆணைக்குழுவினுடைய ஒரு முன்னாள் பணிப்பாளர் ஊடாக பல 100 ஏக்கர் காணிகளை கையகப்படுத்தியதாகவும் அந்த குற்றச்சாட்டில் குறிப்பிடப்படுகிறது. அதேபோல MLA ஹிஸ்புல்லா மட்டக்களப்பு மாவட்டத்தில் சுமார் 2200 ஏக்கர் காணிகளை ஆளுநராக இருந்த காலத்தில் 10க்கும் மேற்பட்ட பிரைவேட் லிமிடெட் கம்பெனிகளை உருவாக்கி பினாமிகளின் பெயரில் மோசடி செய்து வெளிநாட்டு நிறுவனங்களுக்கும் அரேபியர்களுக்கும் விற்பனை செய்தமை, மேலும் வடமாகாணத்தில் மன்னாரில் சுமார் 9000 ஏக்கருக்கும் மேற்பட்ட காணிகளை தனது பினாமிகளின் பெயரில் கம்பெனிகள் மூலமாக விட்டிருப்பதாகவும் அந்த கடிதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதேபோல முன்னாள் அமைச்சர் வியாழேந்திரன் அவர்களுக்கு எதிராகவும் முன்னாள் ஆளுநர் செந்தில் தொண்டமான் அவர்களுக்கு எதிராகவும் பினாமிகளூடாக காணிகளை அபகரித்தமை தொடர்பான குற்றச்சாட்டுகளுக்கான ஆதாரங்கள் தன்னிடம் இருப்பதாகவும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதை தாண்டி சட்டபூர்வமான கோரிக்கையாக கிழக்கு மாகாண காணி மோசடிகளின் நடுநிலையாகவும் சுதந்திரமாகவும் விசாரணை செய்ய வேண்டிய அமைச்சரவை விசேட குழுவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முறைகேடு மற்றும் குற்றச்சாட்டுக்குள்ளான நபரை அதாவது திரு மஹீர் அவர்களினுடைய நியமனத்தை உடனடியாக ஆய்வு செய்து நீக்குமாறு அந்த கடிதத்தில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் சொல்லிக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக ஜனாதிபதி ஆணைக்குழுவிலும் இது குறித்து விவரங்கள் சமர்ப்பித்திருப்பதாகவும் அந்த விடயங்கள் சொல்லப்பட்டு இதனுடைய பிரதிகள் கௌரவ பிரதமர் அலுவலகத்திற்கும் ஜனாதிபதி அலுவலகத்திற்கும் கௌரவ அமைச்சர் ரவு ஹக்கீம் அவர்கள் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய பாராளுமன்ற கட்டிடம் அதேபோல எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச அதேபோல கிழக்கு மாகாண ஆளுநருக்கும் மட்டக்களப்பு மாவட்ட தமிழரசு கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கும் அதே நேரத்தில் பிராந்திய பிரதேச அபிவிருத்தி குழு தலைவர் கந்தசாமி பிரபு அவர்களுக்கும் பிரதியிடப்பட்டிருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இப்படியான ஆவணங்கள் தன்னிடம் முழுமையாக இருப்பதாகவும்
காணி கொள்ளையர்களை காணி பாதுகாப்பு குழுவில் எப்படி நியமிக்க முடியும் என்கின்ற கேள்வியையும் சட்டத்திற்கு முரணான முறையில் இந்த விடயம் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக காணி பாதுகாப்பு விசாரணை குழுவினுடைய காணி பாதுகாத்தல் குழு தொடர்பாக கிழக்கு மாகாண காணியை பாதுகாத்தல் என்னும் விசேட குழு நியமிக்கப்பட்டிருந்ததாகவும் விசேட போலீஸ் அலகு ஒன்றையும் நிறுவ அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருந்ததாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் சமர்ப்பிக்கப்பட்ட விசேட யோசனைக்கு இந்த அமைச்சரவை அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தென் மாகாண முன்னாள் காணி ஆணையாளரும் தற்போதைய தென் மாகாண உள்ளூராட்சி ஆணையாளருமான திரு சேனக பள்ளி குறுக்கே தலைமையில் இந்த விசேட குழு நியமிக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறதும் குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. அதன்படியாக இந்த குழுவினுடைய அதிகாரிகளாக திரு சேனக பள்ளி குறுக்கே உள்ளூராட்சி ஆணையாளர் தென் மாகாணம் குழு தலைவராகவும், அதே நேரத்தில் பி கஸ்தூரி ஆராய்ச்சி சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அம்பாறை மாவட்டம், திருமதி வளர்மதி ரவீந்திரன் மாகாண காணி ஆணையாளர் கிழக்கு மாகாணம், திரு ஏடிஎம் ரஃபி மாநகர சபை ஆணையாளர் கல்முனை மாநகர சபை, வசந்த் லியனகே பிரதி வனப்பாதுகாவலர் வடக்கு கிழக்கு வனப்பாதுகாப்பு திணைக்களம், செல்வி ஹெசானி சோமரத்ன உதவி பணிப்பாளர் வனஜீவிகள் பாதுகாப்பு திணைக்களம், அதேபோல திருமதி பாஞ்சாலி பெர்னாண்டோ சட்ட அதிகாரி கடற்கரை பாதுகாப்பு மற்றும் கடலோர வள மேலாண்மை திணைக்களம் என்று சொல்லியும், அனுசன் முனசிங்க பிராந்திய உதவி பணிப்பாளர் அம்பாறை மட்டக்களப்பு தொல்பொருள் திணைக்களம், திரு ஐஎம் உபய கல்யாண பதிவிட நிறுவன மேலாளர் இலங்கை மகாவலி அதிகார சபை என்று சொல்லியும், அதேபோல திரு எஸ் பரமேஸ்வரன் பிராந்திய உதவி பணிப்பாளர் அம்பாறை காணி மறுசீரமைப்பு ஆணைக்குழு என்று சொல்லியும், திரு GRL பெரேரா சிரேஷ்ட அளவை அத்தியட்சகர் அம்பாறை அளவை திணைக்களம், திரு MHM மாஹிர் கனிஷ்ட முகாமையாளர் இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை பாசிக்குடா என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதிலே பாசிக்குடாவினுடைய சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையினுடைய முகாமையாளராக இருக்கக்கூடியவர் மீது இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரங்கள் தொடர்பாக குறிப்பாக அவருக்கு அவருடைய நியமனமே போலியானது என்று சொல்லியும், அந்த பதவியை வகிப்பதற்கான எந்தவிதமான தகுதிகளும் அவருக்கு இல்லை எனவும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வழியாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயம் குறிப்பாக இந்த விவகாரம் இணைக்கப்பட்டிருக்கிறது. இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையினுடைய கனிஷ்ட முகாமையாளர் பதவிக்கான ஆட்சேர்ப்பு முறைகள் இப்படியான தகுதிகள் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக எதிர்பார்க்கப்படுகின்ற தகுதிகள் வெளிவாரி மற்றும் உள்வாரி விண்ணப்பதாரர்களுக்கான தகுதிகள் பின்வருமாறு வரையறுக்கப்பட்டிருக்கிறது. பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் ஒன்றில் பெறப்பட்டிருக்கக்கூடிய பட்டப்படிப்பு அல்லது 3ஆம் நிலை தொழிற்கல்வி ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்ட தேசிய தொழில்சார் தகுதி, அதாவது NVQ மட்டம் 7 பெற்றிருக்க வேண்டும், சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லது பட்டப்படிப்பு அல்லது NVQ சான்றிதழ் முடித்த பின்னர் அரசு நிறுவனம், கூட்டுத்தாபனம், சபை அல்லது அங்கீகரிக்கப்பட்ட தனியார் நிறுவனத்தில் குறைந்தபட்சம் 1 வருட கால துறை சார்ந்த பணி அனுபவம், அதே போல வயதில்லையாக 22 தொடக்கம் 45க்குட்பட்டவராக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியான விடயங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த தகுதிகள் பூர்த்தி செய்யப்படாத ஒருவர் எப்படி முகாமையாளராக ஆக்கப்பட்டார் என்ற கேள்வியும் அங்கு கேட்கப்பட்டிருக்கக்கூடியதாக இருக்கிறது. உண்மையில் இவர்கள் கடந்த காலங்களில் காணி அபகரிப்புகளில் ஈடுபட்டவர்களாக இருந்தால் மக்களுடைய காணிகளை சுவீகரிக்கின்ற அரச நிகழ்ச்சி நிரலுக்கு அப்பால் இவர்கள் தங்களுடைய சொந்த தேவைகளுக்காக மக்களுடைய காணிகளை வளைத்து போடுகின்றவர்களாக இருந்தால், அவர்களுக்கு ஆதரவானவர்களாக இருந்தால், அவர்கள் எப்படி சட்டபூர்வமான நியாயமான கோரிக்கைகளையும் நியாயமான சட்ட பாதுகாப்பையும் வழங்க முடியும் என்கின்ற கேள்வி மிக வலுவாக எழுந்து நிற்கிறது. ஆகவே உங்கள் எல்லோருக்குமே தெரியும், கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரை ஏன் இந்த விவகாரம் பேசப்படுகிறது என்று சொன்னால், குறிப்பாக காணி கொள்ளையில் ஈடுபட்டவர்கள் காணியை பாதுகாக்க நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது மிகப்பெரியதொரு கேள்வி ஏற்படுத்துகின்ற விடயம். ஏனென்றால் கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரை கிழக்கினுடைய அம்பாறை துறக்கம் திருகோணமலையினுடைய தென்னமரவாடி வரையான இடங்கள் ஒவ்வொரு இடங்களிலும் காணி அபகரிப்புகள் மிக மோசமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. வடக்கு கிழக்கிலே தமிழர்களுடைய தாயக பூமி சூறையாடப்படுவதும் தனிநபர்கள் அதற்கான காணிகளை சுவீகரித்து வளைத்து போடுகின்ற நடவடிக்கைகளும் மேற்கொண்டு வருவதாக மிகப்பெரிய அளவிலே குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகின்ற நிலையில், கிழக்கினுடைய காணிகள் தொடர்பான மிகப்பெரிய கவலைகள் எழுந்திருக்கக்கூடிய நிலையில் இப்படியான நிகழ்வுகள் மிகப்பெரிய கேள்விகளை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆகவே சட்ட ரீதியாக குற்றவாளிகளாக இருந்தால் அவர்கள் சட்டப்படியாக அந்த பதவிகளில் இருந்து நீக்கப்பட வேண்டும். இது தொடர்பான முறையான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். இதன் மூலமாக ஒரு தீர்வு காணப்பட வேண்டும். திருடருடைய கையிலே சாவி கொடுக்கப்படக்கூடாது என்பதே இங்கு இந்த கடிதம் மூலமாக கேட்கப்பட்டிருக்கக்கூடிய விடயமாகும். ஆகவே கிழக்கு மாகாணத்தில் இப்படியான ஒரு நிலை இருக்கிறது என்று சொன்னால், இந்த முறைகேடான நியமனம் இருக்கிறதாக இருந்தால் உடனடியாக அரசு தரப்பு இதில் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கை பலராலும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. தொடர்ச்சியாக இந்த விவகாரங்கள் தொடர்பான அவதானிப்புகளை செலுத்தலாம். நன்றி உறவுகளை நாளை மற்றும் ஒரு இன்றைய அதிர்வினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். வணக்கம்.
ஒளி படைத்த கண்ணும் உறுதி கொண்ட நெஞ்சும் வழி கடந்து வரும் நிதர்சனத்தின் தளம். அதிர்வு இது கொதிநிலைகளின் களம். கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங் வெள்ளவத்தை IBC ரோட்டில் வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில்